எல்லாருக்கும் வணக்கங்க. இந்தியா T20 வேர்ல்டு கப் செகண்ட் டைமாக வின் பண்ணியிருக்கு 2007க்கு அப்புறம் 2024. எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கற்றுக்கக்கூடிய லெசன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. என்ன இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரெடியா? ரெடி தம்பி, போயிடலாம். ஃபஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ரொம்ப டைவர்சிஃபைடாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன். இது கிரிக்கெட்டில் அவங்க எப்படி பண்ணாங்க? அவங்கள்ட்ட வந்து அக்ரெசிவ் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, அதே மாதிரி டிஃபென்சிவ் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இருந்தாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. நான் யார் யாரெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலையும் அக்ரெசிவாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸையோ இல்லை ஈக்விட்டியில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையோ என்கரேஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஃபென்சிவாக நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, பாண்ட்ஸ் போகலாம், கார்பரேட் பாண்ட்ஸ் போகலாம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் போகலாம். அது மாதிரி பாண்ட்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் கேபிட்டலுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண மாதிரி, ஒரு கேபிட்டலை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது குறைஞ்சி போகாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த டிஃபென்சிவ். அப்புறம் அந்த ஆல்ரவுண்டர்ஸ்ங்கிறது நம்மள்ட்ட இருக்க இந்த ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. ஸோ ஒரு ஓவர் தி டைம் ஆஃப் பீரியட், ஒரு 10 years இல்லை 5 yearsலாம் கோவிட் டைம்லலாம் வாங்கியிருந்தீங்கன்னா 5 yearsலேயே வந்து நீங்கள் வாங்கின ஈக்விட்டி காஸ்ட் வந்து அவங்க கொடுத்த டிவிடெண்ட்ஸாகவே உங்களுக்கு வந்துருக்கும். அந்த கம்ப்ளீட் ஈக்விட்டி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி மிக்ஸ்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த டைம் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும், ஃபைன் டியூன் பண்ண மாதிரி. ஸோ நல்ல மிக்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் லெசன். அவங்க வந்து இந்த போர்ட்ஃபோலியோ பிக் பண்ணதுக்கப்புறம், அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்து பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. நீங்கள் விராட் கோலியை ஏன் ஒன்றொன்று இறக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கும், சிவம் துபேவை ஏன் நீங்கள் மாற்ற மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கும், கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஆகட்டும், ராகுல் டிராவிடும் ஆகட்டும், they kept on telling they are saving their performance for the finals, particularly to விராட் கோலி சொல்லியிருந்தாங்க. அவர் அதை கண்டிப்பாக செய்யவும் செஞ்சார் ஃபைனல்ஸில். ஸோ அந்த ட்ரஸ்ட் இருந்ததுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி நல்லா எல்லா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றியுமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணாலும் நீங்கள் அது மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எண்டு ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் அப்படிங்கிறத செகண்ட் லெசனை நம்ம எடுத்துக்கலாம். மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம், வேர்ல்டு கப் ஃபைனலை நம்ம வின் பண்ணதுக்கப்புறம், இதுதான் எங்களோட ட்ரீம், நாங்கள் இந்த ட்ரீம் கம் ட்ரூ பண்ணதுனால வி ஆர் கெட்டிங் ரிட்டையர்ட் அப்படின்ட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ தே ஸ்டார்டட் டு லிக்விடேட். இது முடிக்க அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் போதும் அப்படின்ட்டு ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் லிக்விடேட் பண்ணணும் மைல்ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம போட்டது வந்து மல்டி பேக்கராக இருக்குது, இல்லை நம்ம போட்டது வந்து நம்ம இது முடிக்க பண்ணதுலேயே நல்ல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அந்த மைல்ஸ்டோன் ஆயிடுச்சுன்னா அந்த மைல்ஸ்டோனுக்கு அப்புறம் நீங்கள் அந்த போர்ட்ஃபோலியோலேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பார்க்கணும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் இப்போ ஜிம்பாப்வே டூர் ஆரம்பிக்கும் போது வரப்போகிற நியூ பிளேயர்ஸ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்கள இந்த 3 பேர்த்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எப்படி பண்ண போகிறாங்கிறது தெரியும். ஸோ அப்பப்போ அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்தெந்த மைல் ஸ்டோன்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களோ, மல்டி பேக்கர் ஆகுதோ, அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. முக்கியமான லெசன் பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்கள் உங்களோட செல்ஃப் ஸ்டடீஸில் இந்த ஈக்விட்டிஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லை பாண்ட்ஸு, இது மாதிரி கோல்டு, இது மாதிரி திங்ஸ் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தாலும் உங்களோட கேபிட்டலை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியமான விஷயம். குறையாம பார்த்துக்கிறதா முதலீட்டோட தத்துவம் அப்படின்ட்டு பெஞ்சமின் கிரஹாம் அவரே சொல்லியிருக்காரு. வாரன் பஃபட்டும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, அவங்களோட லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா அவர் ஃபுல் டைமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும், உங்கள் நீட் என்ன அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, டெய்லர் மேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம கிரிக்கெட் டீம் இந்தியாவில் யார் பண்ணது? ராகுல் டிராவிட் as a coach, he knows each and every one of the playing 11 or team of 15. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்கள எந்த நேரத்தில் வெப்பனாக யூஸ் பண்ணணும், அவங்கள எந்த நேரத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். முகமது சிராஜ் வந்து லீக் ஸ்டேஜஸில் இருந்தார், சூப்பர் 8க்கு வரும்போது ஸ்பின்னுக்கு அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினார் இல்லைங்களா? அந்த அட்வைஸ்லாம் தரதுக்கு
நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த லெசனும் நம்ம வேர்ல்டு கப் கிரிக்கெட் சக்சஸ் ஸ்டோரிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நாம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸ் வேர்ல்டு கப் சக்சஸ் மூமெண்ட்ல. இந்த சந்தோஷத்தோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சந்தோஷமும் சேர்ந்து வரும்போது நம்ம லைஃப்ல ப்ரெஷருங்கிறது குறைஞ்சி நம்ம லாஞ்சிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை பத்தின கமெண்ட்ஸை ப்ளீஸ் ஆட் பண்ணுங்க. அதோட